குட் ஈவினிங்மா. ஸோ நாம் இந்த வகுப்பில் வேதியியல் 11ஆம் வகுப்பு வேதியியலில் 10ஆம் பாடம் வேதி பிணைப்புகள், ஸோ அந்த பாடத்திலிருந்து 7வது 1 மார்க்கிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 6th 1 மார்க்கு நாம் லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுபோக ஒரு வீடியோ ஒன்று உங்கள் தமிழ் நீட் குரூப்புக்கு நாம் சென்ட் பண்ணியிருப்போம். அதில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ அடுத்தது 7வது 1 மார்க். யாராச்சும் ஒருத்தர் படிக்கிறீங்களா? ஆக்சிஜன் மூலக்கூறு பாராகாந்த தன்மை கொண்டது. காரணம், அதன் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் 2 தனித்த எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன. காணப்படுகின்றன. இங்க வந்து உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க, ஒன்று கூற்று மற்றொன்று காரணம். கூற்று அப்படின்னா ஆக்சிஜன் மூலக்கூறு பாராகாந்தத்தன்மை உடையது. 2வது அதன் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் 2 தனித்த எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன. மேல இருக்கக்கூடிய இதோட படத்துல ஸோ இது வந்து உங்களுக்கு என்னதுன்னா ஆக்சிஜன் மூலக்கூறினுடைய ஆற்றல் மட்ட வரைபடம். ஸோ இந்த ஆக்சிஜன் மூலக்கூறில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் 2 தனித்த எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதில் தனித்த எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது உங்களுக்கு பேராகாந்த பண்பு உடையது. அப்போ கூற்று வந்து சரி. காரணம் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உங்களுக்கு 2 தனித்த எலக்ட்ரான் இருந்ததாக கொடுத்துருக்குறான். ஆனால் இங்கே தனித்த எலக்ட்ரான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா பை ஸ்டாரில் தான் இருக்குது. பை ஸ்டார் அப்படின்னா எதிர்ப்பிணைப்பு. அப்போ எதிர்ப்பிணைப்பு ஆர்பிட்டாலில் தான் உங்களுக்கு தனித்த எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ கூற்று வந்து உங்களுக்கு சரி, காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தவறு. ஸோ அப்போ 7வது 1 மார்க் உங்களுக்கு கூற்று சரி, காரணம் தவறு, 3rd ஆப்ஷன். அடுத்தது 8வது 1 மார்க். இணைத்திட பிளப்பு கொள்கையின்படி 2 அணுக்களுக்கிடையே எண்ணிலை பிணைப்பு உருவாகும். ஸோ 2 அணுக்களுக்கிடையே எந்த மாதிரியான நிலைமையில பிணைப்பு உருவாகும் அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிட்டால்கள் மேற்பொருந்தும் போது, அதுவும் உங்களுக்கு சரிபாதி நிரம்பிய ஆர்பிட்டால்கள் உங்களுக்கு மேற்பொருந்தும் போது உங்களுக்கு என்ன உருவாகும்னா பிணைப்பு அப்படிங்கிறது உருவாகும். அப்போ இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது 2nd ஆப்ஷன். ஏன்னா அது இனக்கலப்புல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சரிபாதி நிரம்பிய அணு ஆர்பிட்டால்கள் மேற்பொருந்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு பிணைப்பு வந்து உருவாகும். முழுவதும் நிரம்பி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து முழுவதும் நிரம்பி இருந்தது. முழுவதும் நிரம்பி இருந்ததுன்னா உங்களுக்கு பிணைப்பு உருவாகாது. ஏன்னா எலக்ட்ரான் பரிமாற்றம் அங்கே நடக்காது. பிணைப்பில் ஈடுபடாத அணு ஆர்பிட்டால்கள் மேற்பொருந்தும் போது பிணைப்பில் ஈடுபடாது அப்படிங்கிறப்போ அது பிணைப்பை உருவாக்காது. காலியான ஆர்பிட்டால்னா அதுல எலக்ட்ரான் இல்லைங்கிறப்போ பிணைப்பு உருவாகாது. அப்போ இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது 2nd ஆப்ஷன். 9வது 1 மார்க். ClF3, NF3 மற்றும் BF3 மூலக்கூறுகளில் உள்ள குளோரின், நைட்ரஜன் மற்றும் போரான் அணுக்கள் ஆகியன. ஸோ அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் என்ன இனக்கலப்பில் இருக்குதுன்னு நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இனக்கலப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பழைய மெத்தட் வந்து நம்மளுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒன்பதாவது 1 மார்க். இது வந்து ClF3, ஒரு நிமிஷம், ஆமாம் 9வது 1 மார்க் தான். ClF3, NF3, BF3. ஸோ இந்த 3 அணுக்கள் இதில் கொடுத்துருக்காங்களா. இதில் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுக்கும் நீங்கள் இணைதிறன் எலக்ட்ரான்கள் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது
ஒரு தொகுதிக்கு ஒரு இணைதிறன் எலக்ட்ரான் 3ன்னா 3. இப்போ நைட்ரஜன் தொகுதினா அதோட இணைதிறன் எலக்ட்ரான் அப்படிங்கிறது 3. அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன எலக்ட்ரான் இருக்குதுங்கிறத நாம சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். உதாரணத்திற்கு பி தொகுதி போரான் தொகுதியா இருந்ததுன்னா பி தொகுதியில 13வது போரான்னா அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இதுல மொத்தமாவே இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது இது வந்து 13வது தொகுதி. இதோட இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது 3. அடுத்தது வந்து உங்களுக்கு கார்பன் தொகுதினா கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், டின்னு, லெட். இது வந்து 14வது தொகுதி. இதோட இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது 4. அடுத்தது 15வது தொகுதினா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். இது 15வது தொகுதி. இதோட இணைதிறன் எலக்ட்ரான்கள் 5. அப்ப நைட்ரஜன் நீங்க எடுத்துக்கிட்டாலும் 5, பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டாலும் 5. அடுத்தது 16வது தொகுதி ஆக்சிஜன், சல்பர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம். இது 16வது தொகுதி. இது வந்து உங்களுக்கு இணைதிறன் எலக்ட்ரான்கள் 6. இது மொத்தமாவே ஆக்சிஜன் பயன்படுத்தினீங்கனால 6 தான், சல்பர் பயன்படுத்தினால 6 தான். 17வது புளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டண்டைன். இது வந்து 17வது தொகுதி. இப்போது இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது 7. அதே மாதிரி இந்த 13வது தொகுதிக்கு உங்களுக்கு ஐகோஜன் அப்படிங்கிறது பேரு. 14வது வந்து டெட்ரோஜன். 15வது தொகுதி வந்து நிக்டோஜன் பேரு. 16வது தொகுதிக்கு சல்கோஜன் பேரு. ஸோ சல்கோஜன் அப்படின்னா தாதுக்களை உருவாக்குவது அப்படிங்கிறது பேர். பூமியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய அதிகப்படியான தனிமங்கள் அதோட கலவையா மற்ற தனிமங்களோடு சேர்ந்த நிலைமையில் இருக்கும். அப்படி கிடைக்கக்கூடியது ஒன்னா சல்ஃபைடாவோ, ஆக்சைடாவோ, கார்பனேட்டாவோ அப்படிதான் இருக்கும். அதனாலவே தாதுக்களை உருவாக்குவது. 17வது வந்து உங்களுக்கு ஹாலஜன் தொகுதி. ஹாலஜன் அப்படின்னா உங்களுக்கு உப்புக்களை உருவாக்கக்கூடியதுன்னு அர்த்தம். சோடியம் குளோரைடு, புளூரைடு, அயோடைடு அந்த மாதிரி வரும். 18வது மந்தவாயுக்கள் தொகுதி. அதுல இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது 8. அதோட வினைதிறன் மிக குறைவாக இருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமத்தினுடைய இணைதிறன் எலக்ட்ரான்கள் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நாம் அதோட இனக்கலப்பு நம்மளால மிக எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இங்க வந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ClF3, NF3, BF3. அப்ப ClF3 அப்படின்னா அதுல மைய அணு குளோரின். அப்ப குளோரினோட இணைதிறன் எலக்ட்ரான் அப்படிங்கிறது 7. ரெண்டாவது NF3, அதுல நைட்ரஜனோடது 5. அடுத்தது BF3, அதுல போரானோடது 3. அப்ப நம்மளுக்கு இணைதிறன் எலக்ட்ரான் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலக்கூறினுடைய இணைதிறன் எலக்ட்ரான்கள் எவ்வளவு இருக்கோ அத்தனை இணைதிறன் எலக்ட்ரான்களையும் நீங்க கூட்டணும். முதல் பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இணைதிறன் எலக்ட்ரான்களை என்ன பண்ணணும், இணைதிறன் எலக்ட்ரான்கள் அனைத்தையும் கூட்டணும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அப்படி கூட்டும் போது உங்களுக்கு கூடுதல் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இப்ப கூடுதல் உங்களுக்கு 9 56 வரை இருந்தால் அதனை நீங்க என்ன பண்ணா 8ஆல் வகுக்கணும். 8ஆல் வகுக்க. ஒருவேளை கூடுதல் 1 8 வரை இருந்தால் அதனை ஒரு நிமிஷம் 2ஆல் வகுக்க. அது மட்டுமல்லாம நீங்க ஈவு மீதி, இதுல மீதி வந்து நீங்க எது வர வரைக்கும் வகுக்கணும்னா 1 அல்லது 0 வர்ற வரைக்கும் வகுக்கணும். மீதி 0 அல்லது மன்னிக்கணும் 1 அல்லது 0 வரும் வரை வகுக்க. இது வந்து அது வரைக்கும் நாம் இதை என்ன பண்ணோம் அப்படின்னா வகுக்கணும். அதே மாதிரி இப்படி வகுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா ஈவுகளையும் இறுதி மீதியையும் கூட்டணும். வகுத்ததுக்கு அப்புறமா எல்லா ஈவுகளையும் இறுதி
மீதியையும் கூட்ட வேண்டும். ஸோ அந்த கூடுதல் உங்களுக்கு எவ்வளவு வருதுங்கிறது வச்சு இனக்கலப்பு நாம தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை கூடுதல் 2, 3, 4, 5, 6, 7 இதுல 2 இருந்ததுன்னா அது sp இனக்கலப்பு, 3ன்னா sp2, 4ன்னா sp3, 5ன்னா sp3d, 6ன்னா sp3d2, 7ன்னா sp3d3. இதுல நம்மளுக்கு என்ன பாயிண்ட்னா, உங்களுக்கு என்ன மூலக்கூறு கொடுத்துருக்காங்களோ அந்த மூலக்கூறோட அனைத்து இணைதிரன் எலக்ட்ரான்களையும் நாம் என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். அதுல கூடுதல் 9லிருந்து 56க்குள்ள இருந்ததுன்னா அதனை நீங்க 8ஆல வகுக்கணும். ஒருவேளை கூடுதல் 1லிருந்து 8க்குள்ள இருந்ததுன்னா நீங்க 2ஆல வகுக்கணும். மீதி 1 அல்லது 0 வர்ற வரைக்கும் வகுக்கணும். நீங்க எல்லா ஈவுகளையும் இறுதி மீதியையும் தான் கூட்டணும். வரக்கூடிய கூடுதல் 2ன்னு இருந்ததுன்னா அது sp இனக்கலப்பு, 3 இருந்தா sp2, 4 இருந்தா sp3, 5ன்னா sp3d, 6, 7 இது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கொண்ட மூலக்கூறு அயனி மூலக்கூறா இருந்ததுன்னா அந்த அயனி மூலக்கூறுல மைனஸ் எதிர்க்குறி இருந்ததுன்னா எவ்வளவு எதிர்க்குறி இருக்குதோ அவ்வளவு எலக்ட்ரான்களை நீங்க கூட்டணும். பிளஸ் இருந்ததுன்னா எவ்வளவு நேர்குறி இருக்குதோ அவ்வளவு எலக்ட்ரான்களை நீங்க கழிக்கணும். ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கொண்டது இப்போ அயனி மூலக்கூறு எனில், ஸோ இது உங்களுக்கு அயனி மூலக்கூறு எனில் எதிரயனியாக இருப்பின் எதிர் அயனியாக இருப்பின் இணைதிரன் எலக்ட்ரான்களுடன் அதன் மின் சுமையை கூட்ட வேண்டும். ஒருவேளை நேர் அயனியா இருந்ததுன்னா, நேர் அயனி எனில் இணைதிரன் எலக்ட்ரான்களிலிருந்து அதன் மின் சுமையை கழிக்க வேண்டும். இது அடிஷனல் பாயிண்ட். இதுல நிறைய 1 மார்க் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கு. அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கிளாரிட்டியா தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு நாம் ஒரு 3 மூலக்கூறையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது ClF3. இதுல பாத்தீங்கன்னா நீங்க குளோரின்னா அதோட அணியன் 17, ஃப்ளூரின் அப்படின்னா அதோட அணியன் 9. அப்ப எலக்ட்ரான் நம்பர்லாம் எழுதி அப்புறம் இணைதிரன் எலக்ட்ரான் நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாம இந்த பி தொகுதியை நாம மேலிருந்து கீழ் இப்படி மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது எந்த தொகுதியில வருதுங்கிறத வச்சு நாம என்ன பண்ணிக்க முடியும், அதோட இணைதிரன் எலக்ட்ரானை மிக எளிமையா கால்குலேட் பண்ண முடியும். இப்ப ClF3 அப்படின்னா இப்போ இதுல குளோரின் ஃப்ளூரின் அணியன் தெரியலினாலும் குளோரின்னா 17வது தொகுதி, அப்ப இணைதிரன் எலக்ட்ரான் 7, குளோரின் அப்படின்னாலும் 7. அப்ப இதுல மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு இருக்குது ClF3னா 1 குளோரின் 3 ஃப்ளூரின். அப்படின்னா குளோரினுக்கு 7, ஃப்ளூரினுக்கு 7 × 3. அப்ப அதோட டோட்டல் உங்களுக்கு எவ்வளவு வரும்? 28 சார். வெரி குட்மா. 28, 21, 28. இப்ப இந்த கூடுதல் உங்களுக்கு எதற்குள்ள இருக்குது? 9லிருந்து 56க்குள்ள இருக்கு இல்லைங்களா? அப்ப நீங்க எந்த நம்பரால வகுக்கணும்? 8 சார். 8ஆல வகுக்கணும். அதுவும் மீதி 1 அல்லது 0 வர்ற வரைக்கும் வகுக்கணும். அப்ப நீங்க இதை 8ஆல வகுக்கணும். உள்ள 28, இங்க 8. அப்ப 28ன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 3 8 24. மிச்சம் எவ்வளவுன்னா 4. மீதி உங்களுக்கு 0 அல்லது 0 தான் வரணும். இங்க எவ்வளவு வந்திருக்குது?
4 வந்திருக்கு சார். 4. அப்ப இத மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்னா 2ஆல வகுக்கணும். ஏன்னா இந்த 4ங்கிறது 1ல இருந்து 8க்குள்ள இருக்கும். அப்ப 2ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 2 2 4. மிச்சம் எவ்வளவு வரும்னா 0. அப்போ இது வந்து உங்களுக்கு என்னதுன்னா ஈவு 1. இது வந்து முதல் ஈவு. இது வந்து மீதி, அதுவும் முதல் மீதி. இது வந்து 2வது ஈவு, ஈவு 2. இது வந்து மீதி, இதுவும் 2வது. இது வந்து உங்களுக்கு குவாஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவு. மீதியை வந்து ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து எல்லா ஈவுகளையும் இறுதி மீதியையும் கூட்டணும். அப்ப என்னென்ன கூட்டணும் நாம? ஈவு 1 பிளஸ் ஈவு 2 பிளஸ் இறுதி மீதி. அப்ப மீதி வந்து 2. முதல் ஈவு உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குது? 3 சார். முதல் ஈவு நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்குது இதுல? 3 சார். 3. 2வது ஈவு 2. இறுதி மீதி வந்து 0. அப்ப இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 3 பிளஸ் 2 பிளஸ் 0 அப்படின்னா 5. அப்ப 5 அப்படின்னா 3 பிளஸ் 2 பிளஸ் 0. இப்போ மொத்தமா இதோட கூடுதல் வந்து 5. இப்போ கூடுதல் 5 அப்படின்னா அதோட இனக்கலப்பு உங்களுக்கு என்ன வரும்? sp3d சார். டி. வெரி குட். அப்போ இப்போ குளோரினோட, அதாவது ClF3ல குளோரினோட இனக்கலப்புங்கிறது sp3d. சார் மீதி ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நாம கண்டுபிடிக்க வேண்டியது NF3. இல்லம்மா, இதுல வந்து நீங்க இங்க அந்த விதியே என்னதுன்னா எல்லா ஈவுகளையும் நீங்க கூட்டணும். அதோட கடைசி மீதியை மட்டும் எடுக்கணும். ஏன்னா அந்த மீதி தான் நீங்க மறுபடியும் வகுக்கிறீங்கல்ல. இதுல அந்த இறுதி இந்த இடத்துல முதல் மீதியை நீங்க அப்படியே ஆட் பண்றது, மீதியை மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்? வகுக்கணும். ஏன்னா அது 0 வர்ற வரைக்கும் நீங்க வகுத்துக்கிட்டே வரணும். நீங்க ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்படி வகுத்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ல பின்னத்துல தான் வரும். அப்போ 1 0 வர்ற வரைக்கும் வகுக்கணும். அப்ப இது முதல் கூடுதல் 28ங்கிறதுனால நாம 8ஆல வகுத்திருக்கிறோம். மிச்சமா எனக்கு 4 வருது. இதை என்னால 8ஆல வகுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இது 9ல இருந்து 56 விட கம்மி. அதனால இதை நாம 2ஆல வகுக்கணும். இறுதி மீதி எனக்கு 0. அப்ப எத்தனை ஈவு வருதோ அத்தனை ஈவுகளையும் இறுதி மீதியையும் நாம் எடுத்துக்கணும். அதோட கூடுதல் எனக்கு எவ்வளவு வருதுன்னா 5. அப்ப அந்த கூடுதல் வச்சு நாம அதை எழுதிக்கிறோம். இதுக்கு 2 விதமான ஃபார்முலா நாம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இது ஒன்று இருக்கு, இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. அது வந்து சார்ஜ் வச்சு சொல்லக்கூடியது. புரியுதுங்களா? அது எஸ் சார், புரியுது சார். இப்போ ரெண்டாவது NF3. இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜனும் ஃப்ளோரினும். அப்ப இதுல நைட்ரஜனோட தனித்த இணைதன எலக்ட்ரான் அப்படின்னா எவ்வளவு வரும்? 5 சார். நைட்ரஜன் 15வது தொகுதி. வெரி குட். 5. ஃப்ளோரினுக்கு வந்து நம்மளுக்கு 7. அப்போ இப்போ நாம இதில் என்ன பண்ண போறோம்னா NF3 அப்படின்னா உங்களுக்கு 5 + 7 × 3. அப்போ உங்களுக்கு இதில் எவ்வளோ வரும்? 26 சார். அப்போ இந்த கூடுதலும் உங்களுக்கு 8 விட 9ல இருந்து 56க்குள்ள இருக்கு. அப்போ 8ஆல வகுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 3 × 8 = 24. மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 2. அப்போ மீதி வந்து இது வந்து முதல் ஈவு. இது வந்து ஈவு 1, இது மீதி 1. அப்போ இந்த வந்து 2 0 1 அல்லது 0 வரல. இப்போ அது மறுபடியும் 2ஆல வகுக்கணும். 1 2 2, மிச்சம் உங்களுக்கு 0. இது வந்து ஈவு 2, இது இறுதி மீதி, இது மீதி 2. அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன இருக்கு? முதல் ஈவு 3, ரெண்டாவது ஈவு 1, இறுதி மீதி வந்து 0. அப்ப நான் அதுல என்ன பண்ணா ஈவு 1, ஈவு 2 பிளஸ் மீதி செகண்ட். அப்போ 3 + 1 + 0 அப்படின்னா 4. இப்போ 4 அப்படிங்கிறப்போ அதோட இனக்கலப்பு உங்களுக்கு என்ன வருது?
sp3 சார். sp3. அப்போ இதுல நைட்ரஜன் அப்படிங்கிறதுனுடைய இனக்கலப்பு எவ்வளவுன்னா sp3. அடுத்து நாம பார்க்க வேண்டியது என்னதுன்னா bf3. இதுல போரான் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது உங்களுக்கு 13வது தொகுதி பார்த்துக்கலாம். 13வது தொகுதி. அப்ப இதோட இணைதன் எலக்ட்ரான் உங்களுக்கு எவ்வளவு வரும்? 3 சார். 3 வரும். அப்போ போரானுக்கு 3, ஃப்ளோரின் அப்படிங்கிறதுக்கு 7. அப்போ இதுல பார்த்துட்டீங்கன்னா 3 + 7 × 3. அப்ப கூடுதல் உங்களுக்கு எவ்வளவு வரும்? 24 சார். 24. அப்ப இதை நீங்க 8ஆல வகுக்கிறீங்க. 8ன்னா உங்களுக்கு 3 × 8 24. மிச்சம் உங்களுக்கு எவ்வளவுன்னா 0. இப்ப இதுல வந்து இங்கேயே மீதி வந்து உங்களுக்கு 0 வந்ததுனால இங்க முதல்ல இருக்கிற ஈவை மட்டும்தான் எடுக்கணும். அப்ப இதோட மொத்த கூடுதல் எவ்வளவுன்னா 3. அப்ப 3 அப்படின்னா உங்களுக்கு அது என்ன இனக்கலப்புல வருது? sp2 சார். sp2. அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு bf3 ஓட இனக்கலப்பு என்னதுன்னா sp2. அப்ப இதுல 3 இது எடுத்துருக்கிறோம். என்னென்ன அப்படின்னா clf3, nf3, bf3. இது வந்து உங்களுக்கு sp3d, இது உங்களுக்கு sp3, இது உங்களுக்கு sp2. அப்போ இதுல மைய அணுவா இருக்கக்கூடிய குளோரின், நைட்ரஜன், போரானினுடைய இனக்கலப்பு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா sp3d, sp3, sp2. அப்ப இந்த 1 மார்க்குக்கு ஆன்சர் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன் sp3d, sp3, sp2 இனக்கலப்பு அடைந்துள்ளன. அப்ப இது ஒவ்வொரு எந்த அணு கொடுத்திருந்தாலும் நீங்க இதுக்கு ஈஸியா என்ன பண்ணிக்க முடியும்? இனக்கலப்பு கண்டுபிடிக்க முடியும். 10வது 1 மார்க். ஒரு s மற்றும் 3 p ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பிற்கு உட்படும் போது ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டாலும் இனக்கலப்பிற்கு உட்படுது அப்படின்னா உங்களுக்கு இங்க பாருங்க இந்த ஆப்ஷன்ல, அதாவது இதுல ஒரு 4 கூடுதல் 4 வந்ததுன்னா அதோட இனக்கலப்பு வகை sp3ன்னு கொடுத்துருக்கிறோம். அப்ப இதுல ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டாலும் இருக்கும். அப்ப இது sp3 இனக்கலப்பு அப்படின்னா அதோட வடிவம் உங்களுக்கு நான்முகி வடிவத்துல வரும். அப்ப நான்முகி வடிவமா இருந்ததுன்னா இது 4 சமமான ஆர்பிட்டால வந்து உங்களுக்கு உருவாக்கி இருக்கும். நான்முகி வடிவத்தினுடைய கோண மதிப்பு வந்து 109.28 டிகிரி. ஏன்னா இது ஒரே தளத்துல வந்து உங்களுக்கு இருக்காது. நான்முகி அப்படிங்கிறது 4 முகங்களை உடையது. இதுல மொத்தம் இருக்கக்கூடிய அணுக்கள்ல 3 அணுக்கள் மட்டுமே உங்களுக்கு ஒரே தளத்தில் இருக்கும். இதோட நான்முகி அமைப்புனாவே கோணம் 180.28 டிகிரி தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, ஏன்னா 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. dsp2 அதாவது சதுரத்தள அமைப்பா இருந்தா மட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஆனா நாம் எடுத்துக்கிட்டது நான்முகி அமைப்புங்கிறதுனால செகண்ட் ஆப்ஷன் வரும். 11வது 1 மார்க். பின்வருவற்றில் எது அவற்றின் பிணைப்பு தரங்கள் ஏறு வரிசையில் அமைந்த சரியான வரிசையை குறிப்பிடுகிறது? அப்ப இதுக்கு நாம அதனுடைய சரியான வரிசை வந்து நாம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுல 4 அணுக்கள் நம்மளுக்கு 4 மூலக்கூறுகள் கொடுத்துருக்காங்க. அதுல 2 வந்து அயனி மூலக்கூறு, 2 வந்து நம்மளுக்கு நடுநிலை மூலக்கூறு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பிணைப்பு தரங்களின் வரிசைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பிணைப்பு தரங்கள் அப்படின்னு நாம பார்க்குறப்போ அணிய 115ஆம் பக்கத்தில் இருக்கிறது நாம் பார்த்துக்கிறோம். இதுல என்னென்ன மூலக்கூறு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா C2O2, C2 2- O2 2- அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அப்போ இதுல பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு நிமிஷம்
11வது 1 மார்க். ஸோ C2O2 O2 2 மைனஸ் C2 2 மைனஸ், இதுதான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய வரிசை. இதுக்கு நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா பிணைப்பு தரம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், அதில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். கார்பன்னா அணியன் 6, அப்போ 1s2 2s2 2p2. அப்போ இங்க வந்து C2 அப்படின்னா 2 கார்பன் அணுக்கள் இருக்கும். அப்போ மொத்தமாக இதில் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னா 12 எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடம் வந்து நாம வரையணும். அப்போ 2 கார்பன் அணுக்கள், இது வந்து நம்மளுக்கு ஆற்றலோட ஏறு வரிசையில் இருக்கும். இது ஒரு கார்பன் அணு, இது ஒரு கார்பன் அணு, இது ஒரு கார்பன் மூலக்கூறு, இது ஒரு 2s, இது ஒரு 2s. 1s வரைஞ்சும் வரையலாம், இல்லை 1sல ஃபார்முலாக்கு மட்டும் நாம சேர்த்துறதுன்னு சேர்த்திக்கலாம். அப்போ இது ஒரு அணு ஆர்பிட்டால், இது ஒரு அணு ஆர்பிட்டால், 2 அணு ஆர்பிட்டால் சேர்ந்தால் 2 மூலக்கூறு ஆர்பிட்டால் கிடைக்கும். அதில் ஒன்று ஆற்றல் அதிகம், மற்றொன்றுக்கு ஆற்றல் குறைவு. ஸோ எவ்வளவு அணு ஆர்பிட்டால் இணையுதோ அவ்வளவு மூலக்கூறு ஆர்பிட்டால் தான் கிடைக்கும். இங்கே ஒரு 2s, வலது பக்கம் ஒரு 2s, இடது பக்கம் ஒரு 2sனா 2 இணையுதுன்னா 2 தான் கிடைக்கும். அதில் ஒன்று ஆற்றல் அதிகம், மற்றொன்று ஆற்றல் குறைவு. அடுத்தது நாம 2p, இங்கேயும் அதே மாதிரி 2p. அப்போ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா 1, ஏன்னா மொத்தமாக 6 ஆர்பிட்டால் உங்களுக்கு இணையுது. அப்போ உங்களுக்கு 6 ஆர்பிட்டால் உங்களுக்கு உருவாகணும். அதில் 3க்கு வந்து ஆற்றல் குறைவு, 3க்கு வந்து உங்களுக்கு ஆற்றல் அதிகம். ஸோ இது வந்து உங்களுக்கு கார்பனுக்கு உண்டான படம் தான் நாம் அதில் வந்து பார்க்குறோம். இது உங்களுக்கு சிக்மா 2s, இது உங்களுக்கு சிக்மா ஸ்டார் 2s, இது வந்து உங்களுக்கு சிக்மா 2px, இது வந்து பை 2py, இது பை 2pz. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடியது உங்களுக்கு பை ஸ்டார் கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு பை ஸ்டார் 2py, பை ஸ்டார் 2pz, சிக்மா ஸ்டார் 2px. ஸோ இதில் ஒரு நிமிஷம், கோடு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, ஓவர் ரைட் ஆகிட்டு. இப்போ கார்பனில் மொத்தமாக உங்களுக்கு 1s2 2s2 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போ இதில் 2sல இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கும், 2pல 2 எலக்ட்ரான், இதுலேயும் 2sல 2, 2pல 2. இப்போ மூலக்கூறு ஆர்பிட்டால் நிரப்புறப்போ ஆற்றலோட ஏறு வரிசையில் தான் நிரப்பணும். அப்போது இடது பக்க கார்பனில் 2, வலது பக்க கார்பனில் 2sல 2, இந்த 2 2s எலக்ட்ரானும் சேர்த்துனா 4 வரும். அப்போ 1 2 3 4, இது ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. அடுத்தது 2pல இருக்கிற இந்த பக்கம் இடது பக்கம் 2, வலது பக்கம் 2, 4ஐயும் சேர்க்குறப்போ உங்களுக்கு 1 2 3 4. அப்போ இதில் மொத்தமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தனித்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு நிமிஷம். இந்த படம் வந்து உங்களுக்கு ஆக்சிஜனோட மூலக்கூறு வரைபடத்தில் வரக்கூடியது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இடம் மாறணும், மன்னிக்கணும், தப்பாக வரைஞ்சிட்டோம். இதில் உங்களுக்கு 2 விதமான வரைபடம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதில் அப் டு நைட்ரஜன் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு சம ஆற்றல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் அப்படிங்கிறது கீழே உங்களுக்கு வந்திருக்கும். அதை நான் மாற்றி வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2pல
ரெண்டு சம ஆற்றல் இருக்கக்கூடியது கீழே வந்திருக்கும், அப்புறம் ஆற்றல் இருக்கக்கூடியது உங்களுக்கு இதில் மேலே நாம் ட்ராப் பண்ணணும். அப்போ இது வந்து உங்களுக்கு என்னதுன்னா பை 2py, இது பை 2pz, இது சிக்மா 2px. அப்போது இதில் நாம் வந்து எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது இடது பக்கம் 2 வலது பக்கம் 2 4 எலக்ட்ரான் இருக்குன்னா உங்களுக்கு 1 2 3 4. ஸோ இந்த ஒரு இடம் உங்களுக்கு வந்து கார்பன் நைட்ரஜன் வரைக்கும் இந்த பை 2py பை 2pz அப்படிங்கிறது ஆற்றல் குறைவாக இருக்கும். ஆக்சிஜனுக்கு வர்றப்போ இது சிக்மா 2px விட ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுக்கு நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா பிணைப்பு தரம். ஸோ பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா NB மைனஸ் NA/2. NB அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளவு பிணைப்பில் எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத நாம் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொத்த பிணைப்பில் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குங்கிறது இதில் பார்க்கணும். அப்படின்னா ஸ்டார் இல்லாதது எல்லாத்தையுமே நாம் என்ன பண்ணணும், இதில் நாம் கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிக்மா 2s இதில் 2 எலக்ட்ரான் இருக்குது, பை 2pyல 2 எலக்ட்ரான் இருக்குது, பை 2pzல 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ மொத்தமாக இதில் 6 எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்குது. மைனஸ் ஸ்டார் இருக்கிறது எடுக்கணும். அப்படின்னா சிக்மா ஸ்டார் 2sல 2, மேலே எதுலேயும் நம்மளுக்கு எலக்ட்ரான் கிடையாது. அப்போ இதில் வந்து உங்களுக்கு 2 டிவைடட் பை 2. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 6 மைனஸ் 2 அப்படின்னா 4/2. அப்போ இதோட பிணைப்பு தரம் அப்படிங்கிறது 2. இது கார்பனுக்கு நாம் பார்த்துருக்குறோம். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு C2 2 மைனஸ், இப்போ 2 மைனஸ் அப்படின்னு எடுத்திருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் இதில் கார்பனுக்கு இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் நீங்கள் வைக்கணும். அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரு எலக்ட்ரான் சேரும், இதில் ஒரு எலக்ட்ரான் சேரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா இடது பக்கம் 3 வலது பக்கம் 3 6 எலக்ட்ரான் இருக்குது இல்லைங்களா. அப்போ பை 2pyல 1 2 3 4 ஃபில் ஆனதுக்கப்புறம் மேலே 2 வரும். அப்போது இது வந்து கார்பனுக்கு உண்டானது. இதுவே C2 2 மைனஸ்க்கு உண்டானது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா NB மைனஸ் NA/2. இப்போ NBயில் உங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் வரும் அப்படின்னா இந்த சிக்மா 2s இதில் 2 எலக்ட்ரான், பை 2pyல 2 4, பை 2pzல 2 6, சிக்மா 2pxல 2. அப்போ மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 8 எலக்ட்ரான் வரும். அப்போ 8 மைனஸ் 2/2. ஏன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டார் சிக்மா ஸ்டார் 2sல 2, மேலே இதுலேயே எலக்ட்ரான் கிடையாது. அப்போ 8 மைனஸ் 2 அப்படின்னா 6/2. அப்போ இதோட பிணைப்பு தரம் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 3. இப்போ இதே மாதிரி நாம் எதற்கு கண்டுபிடிக்கணும், ஆக்சிஜன் மூலக்கூறு, O2 மூலக்கூறுக்கு இதே மாதிரி நாம் என்ன பண்ணணும், டயக்ராம் அப்படிங்கிறது நாம் ட்ரா பண்ணணும். ஆக்சிஜன் அப்படின்னா அணியன் 8 1s2 2s2 2p4. அப்போ O2 மூலக்கூறுனா மொத்தமாக உங்களுக்கு 16 எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் இது ஆற்றல், இது ஆக்சிஜன் அணு, இது ஆக்சிஜன் அணு, இது ஆக்சிஜன் மூலக்கூறு, இது ஆக்சிஜனோட 2s, இது ஆக்சிஜனோட 2s. ஸோ 2 2s கம்பைன் ஆகுதுன்னா 2 மூலக்கூறு ஆர்பிட்டால் கிடைக்கும். அதில் ஒன்று ஆற்றல் அதிகம், அதுதான் எதிர்ப்பிணைப்பு, இன்னொன்று ஆற்றல் கம்மி, அது பிணைப்பு. இப்போ அதே மாதிரி இங்கே நாம் 2p ட்ராப் பண்ணுறோம், இதுலேயே அதோட 2p. அப்போ இதில் மொத்தமாக 6 இணைதுங்கிறப்போ 6 உருவாகும். அதில் 3க்கு ஆற்றல் அதிகம், 3க்கு ஆற்றலானது குறைவு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சம ஆற்றல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால், பிணைப்பில் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆற்றல் கொஞ்சம் அதிகமாகும். மற்றபடி எதிர்ப்பிணைப்புலாம் எதுவும் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா மாறாது. இதுவும் 2p, இதுவும் 2p. அப்போ இது வந்து உங்களுக்கு என்னது சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, இது சிக்மா 2px, இது பை 2py, இது பை 2pz, இது பை ஸ்டார் 2py, இது பை ஸ்டார் 2pz, இது சிக்மா ஸ்டார் 2px.
இப்போ ஆக்சிஜன்னா 2sல 2 எலக்ட்ரான், 2pல 4, 3, 4 எலக்ட்ரான். இதே மாதிரி வலது பக்கமும் 2sல 2, 2pல 4. இப்போ எலக்ட்ரான் நீங்கள் ஆற்றல் ஏறு வரிசையில் ஃபில் பண்ணும்போது 2 2sனா மொத்தம் 4 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 1 2 3 4. இதில் மொத்தமாக 4 4 8 எலக்ட்ரான் இருக்குது. அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஏன்னா அது சம ஆற்றல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால். இப்போ இதுக்கு நீங்கள் பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கணும்னா NB மைனஸ் NA/2. இதில் NBயில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னா சிக்மா 2sல 2, அது போக சிக்மா 2pxல 2, பை 2pyல 2, பை 2pzல 2. அப்போ மொத்தமாக 2 4 6 8 எலக்ட்ரான் இருக்கு. 8 மைனஸ் இதில் சிக்மா ஸ்டார் 2sல 2 எலக்ட்ரான் இருக்கு. பை 2pyல 1, பை ஸ்டார் 2pyல 1, பை ஸ்டார் 2pzல 1. அப்போ மொத்தமாக 4. அப்போ வந்து 4/2. அப்போ இதோட பிணைப்பு தரம் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 2. அடுத்தது ஆக்சிஜன் மைனஸ் O2 மைனஸ் அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா O2 2 மைனஸ் வச்சிருந்தீங்கன்னா இங்க ஒரு எலக்ட்ரான் இங்க ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ இதுல ஒரு எலக்ட்ரானை நான் சேர்க்கணும், இதுல ஒரு எலக்ட்ரானை சேர்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் உங்களுக்கு என்ன ஆயிரும், எலக்ட்ரான் அப்படிங்கிறது அதிகமாகும். அப்போ இதுல பாக்குறப்ப நீங்க பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கணும்னா இது O2 மூலக்கூறுக்கு. இதே மாதிரி நாம் அடுத்தது எது கண்டுபிடிக்கணும்னா O2 2 மைனஸ். அப்போ NB மைனஸ் NA/2. இதில் NBயில் எலக்ட்ரான் அதிகமாயிருக்குல, NAவில் அதிகமாயிருக்கு. ஏன்னா இங்கே 4 இருந்தது. இப்போ சிக்மா ஸ்டார் 2sல 2, பை ஸ்டார் 2py, பை ஸ்டார் 2pzன்னு இதில் மொத்தமாக 6 எலக்ட்ரான் உங்களுக்கு வந்துடும். அப்போ 8 மைனஸ் 6/2 அப்படின்னா உங்களுக்கு 2/2. அப்போ அதோட பிணைப்பு தரம் அப்படிங்கிறது 1. இது போக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷனில் என்னென்ன மூலக்கூறு இருக்குதுன்னு நாம் பார்க்கணும். இதில் வந்து நம்மளுக்கு அதுபோக C2+ அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்கு. அதுபோக நம்மளுக்கு C2+ மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. நீ அடுத்தது அந்த மூலக்கூறுக்கு நாம் என்ன பண்ணணும், பிணைப்பு தரமானது கண்டுபிடிக்கணும். ஸோ C2+ அப்படின்னா கார்பனுக்கு கண்டுபிடிச்சதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா குறைச்சு நாம இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த ஆர்டர் நாம பார்க்குறப்போ C2 2+, இது வந்து நம்மளுக்கு அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது. அப்போ C2 2+ அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு கார்பனோடது. அப்போ C2+னா இதில் ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ப்ளஸ் நாம் வைக்கணும், இன்னொரு இடத்துல நாம் இந்த மைனஸ் நம்மளுக்கு வராது. அப்போ C2+னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கார்பனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை விட ஒரு எலக்ட்ரான் நம்மளுக்கு குறையும். அப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப உங்களுக்கு இதில் என்ன வரும் அப்படின்னா இதில் இந்த பக்கம் அதாவது இடது பக்கம் ஒரு எலக்ட்ரான் குறையும், வலது பக்கம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போகவே கார்பனுக்கு உண்டான எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இந்த உள் பக்கமாக நாம் ஃபில் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் C+, அப்போ இதில் மொத்தமாக 5 எலக்ட்ரான் இருக்கும். இந்த பக்கம் C, அப்போ 6 எலக்ட்ரான் இருக்கும். 2s நாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். 2pல இங்கே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும், வலது பக்கம் 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ஆக மொத்தம் 3. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 எலக்ட்ரான் நாம் ஃபில் பண்ணிட்டோம். அப்போ இதோட பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கிறப்போ சிக்மா 2s பை 2py பை 2pz. அப்போ இதில் மொத்தமாக இங்கே 2 4 1 5 எலக்ட்ரான் இருக்கும். அதே வந்து சிக்மா ஸ்டார் 2sல உங்களுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C2+ நாம கண்டுபிடிக்கணும். ஸோ பிணைப்பு தரம் அப்படிங்கிறது NB மைனஸ் NA/2. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா NBனா உங்களுக்கு இதில் எவ்வளோ வரும்னா 5 எலக்ட்ரான் மைனஸ் 2/2. அப்போ வந்து உங்களுக்கு 3/2. அப்போ இதோட பிணைப்பு தரம் அப்படிங்கிறது 1.5 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதில் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கணும்.
ஸோ இதில் வந்து C2 அப்படின்னா பிணைப்பு தர 2, O2 4 2, C2 2- அப்படின்னா உங்களுக்கு வந்து 3, C2 ப்ளஸ் அப்படின்னா 1.5, இதே O2 2- அப்படின்னா உங்களுக்கு அது 1. அப்போ அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏறு வரிசையில் எழுத சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் இதில் C2 O2 இது ரெண்டும் இல்லாத மாதிரி வரும். ஏன்னா அது ரெண்டுக்குமே பிணைப்பு தரம் உங்களுக்கு 2 தான் வருது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது இருக்கிற மாதிரின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏறு வரிசையில் அப்போ இதில் நாம் எழுதுனா குறைந்ததுலேருந்து அதிகபட்சமாக போகணும். அப்போ O2 2-, அதை விட அதிகம் வந்து C2 ப்ளஸ். அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் வரும் O2 2- அப்படின்னா இது உனக்கு 1, C2 ப்ளஸ் அப்படின்னா 1.5, O2ன்னா 2, அதே மாதிரி C2 2- அப்படின்னா 3. அப்போ இந்த 1 மார்க்குக்கு ஆன்சர் அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 12வது 1 மார்க். PCl5 உள்ள மைய அணுவின் இனக்கலப்பின் போது கலப்பில் ஈடுபடும் ஆர்பிட்டால்கள். ஸோ இது வந்து PCl5 அப்படின்னா உங்களுக்கு இது sp3d இனக்கலப்பு. அப்போ ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டாலும் 1 d ஆர்பிட்டாலும் இருக்கும். இப்போ p ஆர்பிட்டால காந்தப்புலத்தில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது வந்து x அச்சு நோக்கி y அச்சு நோக்கி z அச்சு நோக்கி இருக்கும். அப்போ px py pz. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 p ஆர்பிட்டால் வரும். இதில் அப்படின்னு பார்த்துட்டா செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஆனால் தேர்ட் ஆப்ஷனில் ஒன்று வந்து pxyன்னு இருக்குது. அப்போ அது வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா p ஆர்பிட்டால்னா உனக்கு 1 px, இன்னொன்று py, இன்னொன்று pz. அப்போ இந்த 1 மார்க்கு கேன்சர்னு பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். மொத்தமாக 5 உங்களுக்கு இதில் என்ன ஆகுன்னா பிணைப்பில் வந்து ஈடுபடும். அடுத்தது 13வது 1 மார்க். ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஓசோன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றில் OO பிணைப்பு நீளத்தின் சரியான வரிசை. ஸோ இங்கே வந்து நீங்கள் பிணைப்பு தரம் வச்சு தான் நாம் அதில் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் இருக்கிறதுலையே உங்களுக்கு பிணைப்பு நீளத்தின் வரிசை இந்த 1 மார்க் உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா இதில் அதனுடைய பிணைப்பு தரம் பார்த்துட்டிங்கன்னா பிணைப்பு தரம் அதிகமாக உங்களுக்கு நீளம் என்னாகும் அப்படின்னா குறைஞ்சிட்டு போகும். ஸோ இந்த 1 மார்க்கு உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன், மன்னிக்கணும் செகண்ட் ஆப்ஷன். O2 greater than O3 greater than H2O2. பதினாலாவது 1 மார்க். பின் வருவனவற்றுள் எது டயாகாந்தத்தன்மை கொண்டது? டயாகாந்தத்தன்மை கொண்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் O2 அப்படிங்கிறது ஆக்சிஜன் மூலக்கூறு, அது உங்களுக்கு பேரா காந்தத்தன்மை உடையது. இதே O2 2- இப்போ தான் நம்ம படத்தில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். இதுதான் O2 2- படம். அப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இதோட நடுவில் இருக்கக்கூடிய மூலக்கூறு ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான், சிக்மா 2sல 2, சிக்மா ஸ்டார் 2sல 2, அடுத்தடுத்து மேலே இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ்லையுமே எலக்ட்ரான் 2 தான் இருக்கு. அப்போ இது O2 2-. இது O2 2- உடைய படம். இது C2 ப்ளஸ். அப்போ O2 2- அப்படிங்கிறது டயாகாந்தத்தன்மை உடையது. இந்த 1 மார்க்கு ஆன்சர். அப்போ O2 2-. அடுத்தது 15வது. ஒரு மூலக்கூறின் பிணைப்பு திறன் 2.5 மற்றும் அதன் மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 8 என கண்டறியப்பட்டுள்ளது. எனின் அதன் எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஸோ பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? NB மைனஸ் NA/2. இதில் பிணைப்பு தரம் அவங்க எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 2.5.
இதில் என்பிங்கிறது மூலக்கூறு ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை, அது 8. எதிர்ப்பிணைப்பு எவ்வளவுன்னு தெரியாது. அப்போ நம்மளுக்கு என்பி அப்படிங்கிறது எவ்வளவுன்னு தெரியும், 8 மைனஸ் என்ஏ தெரியாது, டிவைடட் பை 2. அப்போ இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 5. இப்போ 5 அப்படிங்கிறது 8 மைனஸ் என்ஏ. அப்போ என்ஏவையும் 8 இடமாத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8 மைனஸ் 5னா உங்களுக்கு 3. அப்போ எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 3. அடுத்தது 16வது. IF5 மூலக்கூறின் வடிவம் மற்றும் இனக்கலப்பு. ஸோ IF5 அப்படின்னா ஒரு அயோடினை சுற்றி 5 ஃப்ளோரின் ஆட்டம் உங்களுக்கு இருக்கணும். இப்போ இதோட இனக்கலப்பு நாம கண்டுபிடிக்கணும். இப்போ இனக்கலப்பு அப்படிங்கிறது நாம அப்பளையா பார்த்த அந்த ரூல் படி தான் நாம இதில் பார்க்க போகிறோம். 16வது IF5. அப்போ இது வந்து அயோடின், ஃப்ளோரின் இது எல்லாமே 17வது தொகுதியை சார்ந்தது. ஃப்ளோரினுக்கு எவ்வளவு தனித்த எலக்ட்ரான் வருதோ அவ்வளவே தான் உனக்கு அயோடினுக்கும் வரும். அப்படின்னா உங்களுக்கு அயோடினுக்கு தனித்த எலக்ட்ரானுங்கிறது 7 ப்ளஸ் ஃப்ளோரின் அப்படிங்கிறது 7 × 5. இப்போ இதோட மொத்த கூடுதல் உங்களுக்கு எவ்வளோ வரும், 42 சார். அப்போ இந்த கூடுதல் உங்களுக்கு 56க்குள்ள இருக்கிறதுனால 8ஆல் வகுக்கணும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ இதில் வரும், 8 40, மிச்சம் உங்களுக்கு 2. மீதி வந்து உங்களுக்கு 2 தான் வந்திருக்குது. உங்களுக்கு 1 வர அல்லது 0 வரணும். அது 2ஆல் வகுத்தீங்கன்னா 1 2 2, மிச்சம் உங்களுக்கு 0. அப்போ இது வந்து உங்களுக்கு ஈவு 1, இது மீதி 1, இது வந்து உங்களுக்கு ஈவு 2, இது வந்து மீதி 2. அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணால் எல்லா ஈவுகளையும் அனைத்து மீதியையும் மன்னிக்கணும், இறுதி மீதியையும் கூட்டணும். முதல் ஈவு, இரண்டாம் ஈவு, இறுதி மீதி. ப்ளஸ் மீதி வந்து இறுதி. அப்போ இது வந்து உங்களுக்கு 5 + 1 + 0 0 அப்படின்னா இது உங்களுக்கு 6. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 6 அப்படின்னா அது என்ன இனக்கலப்பில் வருது, இதோ இங்கே sp3d2. sp3d2. அப்போ இதோட இனக்கலப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது அப்படின்னா sp3d2. IF5ஓட இனக்கலப்பு அப்படிங்கிறது sp3d2. அப்போ அந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு இனக்கலப்பு sp3d2 வர்ற மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sp3d2 வர்ற மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டும் இருக்குது, தேர்டும் இருக்குது, ஃபோர்த்தும் இருக்குது. ஒரிஜினலாகவே sp3d2 அப்படின்னா எண்முகி வடிவத்தில் உங்களுக்கு வரும் அதோட இனக்கலப்பு. ஏன்னா ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால், 2 d ஆர்பிட்டால். மொத்த பிணைப்புகள் இதில் எத்தனை s எத்தனை p எத்தனை d இருக்குதுங்கிறது கூட்டணும். அப்போ இதில் 1 s 3 p 2 d, அப்போ மொத்தமாக உங்களுக்கு 6 வரும். அப்போ 6 பிணைப்பு இருக்கணும். 6 பிணைப்பு மிகச்சரியாக இருந்ததுன்னா எண்முகி வரும். இங்கே அயோடினோட எத்தனை ஃப்ளோரின் உங்களுக்கு சேர்ந்துருக்குது, 5 சார். 5 தான் நம்மளுக்கு சேர்ந்துருக்குது. அப்போ sp3d2 இனக்கலப்புன்னா அது எண்முகி வடிவம். எண்முகி வடிவமாக இருந்ததுன்னா எக்ஸு இதில் இப்போ இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு என்னது அப்படின்னா மற்ற அணுக்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இது ஒரு சதுரம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதில் ஒரு y மேலே இருக்கும், இன்னொரு y கீழே இருக்கும். அப்போ இதுலேருந்து மேலே இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறப்போ ஒரு பிரமிட் ஷேப் மேலே உருவாகும், கீழே கனெக்ட் ஆகிறப்போ ஒரு பிரமிட் ஷேப் உங்களுக்கு உருவாகும். அப்போ மொத்தமாக இது உங்களுக்கு எண்முகி 8 முகங்களை உடையது அல்லது சதுர இரு பிரமிடு அமைப்புக்கு வரும். ஆனால் இங்கே அயோடினில் மொத்தமாகவே உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா 5 ஃப்ளோரின் தான் இருக்கும். அப்போது இதில் இங்கே அயோடின் 1 2 3 4, அப்போ 4 ஃப்ளோரின் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். இது சதுரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். 5வது ஃப்ளோரின் மேலே வரும். 6வது இடத்துல லோன் பேர் தான் உங்களுக்கு வரும். அதனால் அதை மேக்ஸிமம் என்ன பண்ண மாட்டாங்க, நாம் ஸ்ட்ரக்சருக்கு அதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இது உங்களுக்கு சதுர பிரமிடு அமைப்பில் இருக்கும்.
அப்போ இந்த 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா sp3d2 சதுர பிரமிடு அமைப்பு. 16வது 1 மார்க்குக்கு சதுர பிரமிடு அமைப்பு, தேர்ட் ஆப்ஷன். 17வது, பின் வருவனவற்றிலிருந்து தவறான கூற்றை தேர்ந்தெடு. sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் சமமானவை, மேலும் அவை ஒன்றுக்கொன்று 109 டிகிரி 28 மினிட்ஸ் கோணத்தில் அமைந்துள்ளன. இந்த கூற்று வந்து சரி. ஏன்னா sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் சமமானவைன்னு கொடுத்துருக்குறான். அடுத்ததும் அதே தான், dsp2 அப்படிங்கிறதும் சமமானவை, இதோட கோணம் 90 டிகிரி, அது சரி. அடுத்தது 5 sp3d இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் சமமற்றவை. இந்த 5 sp3d ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பு ஆர்பிட்டால்களில் 3 120 டிகிரி கோணத்திலும், மீதமுள்ள 2 ஆர்பிட்டால்கள் மற்ற 3 ஆர்பிட்டால்கள் அமைந்துள்ள தளத்திற்கு செங்குத்தாகவும் அமைந்துள்ளன. இதுல வந்து உங்களுக்கு செங்குத்தா அமைந்துள்ளன, அது வந்து சரியான கூற்று. ஆனா 5 sp3d இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் சமம் உள்ளது. இப்போ 17வது 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன். இப்போ 18வது 1 மார்க்ல இருந்து நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு இந்த கிளாஸ்ல நடத்துறது புரியுதுங்களா? எஸ் சார், புரிஞ்சுது சார். நன்றி. இந்த நோட்ஸ், இன்னைக்கு நடத்தின நோட்ஸ் வந்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுவோங்க, நீங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கங்க. ஏன்னா அது இனக்கலப்பு வந்து பழைய பேட்டர்ன்ல இருந்தது, புது பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா வச்சு கொடுத்து, உங்க புக்ல கிடையாது. நாம ப்ரிப்பரேஷனுக்குன்னு வைக்க போறோம்னா 2 விதமான ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம். இது முதல் தடவை கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி தெரியும். ஒன்ஸ் நீங்க 2-3 மூலக்கூறு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது கன்வீனியன்ட்டா இருக்கும். இதுல நிறைய பிராக்டிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு டக்குன்னு மூலக்கூறை பார்த்ததையுமே இதோட இனக்கலப்பு என்னது, வடிவம் என்னதுன்னு உங்களால மிக எளிமையா சொல்ல முடியும். ஆனா இதுக்கு நீங்க 2-3 மூலக்கூறை நீங்க இன்னைக்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்களா? So that we do 1 minute. அப்படி நாங்கள் பண்ணுவோம். அது வந்து ஒரு முதல்ல நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து அது எவால்வ் ஆயிடுச்சு. அவங்க என்னுடைய பர்த்டே கொண்டாடும் போது அது செஞ்சு மணி அப்படி போட்டு அவர் எப்படி பர்த்டே சென்ஸ் ஆஃப் மணி அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து டீச்சர்ஸ்க்கு பே பண்ணுறது, அது அவருக்கு பே பண்ணும்போது 7-8 டீச்சர் இருந்தாங்க இல்லையா, அந்த 7-8 டீச்சருக்கு கண்டினியூஸ் டு பே. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனவங்களுக்கு நானும் கேட்கல, நான் ஒரு ப்ரே பார்டன் பண்ண வேணாம்னு விட்டேன். But he's willing to do for other teachers. Probably then I was MBA classmate. So அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸஸ் அதெல்லாம் நாங்கள் நார்மலி the money goes from the donor to the beneficiary directly. It does not come to me. அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டோம். அது அப்படி அது அப்போ வந்து இப்போ தான் ஒரு போயம் காம்படிஷன் நடத்தினா அதுக்கு ஒருத்தர் அவரே டைரெக்டாக கொடுத்துட்றேன்ட்டார். அந்த மாதிரி அது நிறைய இருக்காங்க அந்த மாதிரி லைனப்பு. அப்புறம் நமக்கு தெரியாதவங்க கூட சில டோனர்ஸ் இருக்காங்க, யாருன்னே தெரியாது. அவங்க அப்படியே கொஞ்சம் பேர் வராங்க. இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டுன்னு சொல்ல முடியாது.